வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து நல்ல ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸு, கோல்டு கலர் சாரீ. சாரீலேருந்து கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நம்ம வந்து இதுக்கு மாடல் வச்சு தைக்க போறோம். இப்போ லைனிங்கில வந்து நான் அளவுகள் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து போட் நெக் ப்ளவுஸ் தான். அதனால அளவுகள் எல்லாமே நம்ம நார்மலா கட் பண்ணுற மாதிரி இல்லாம வித்தியாசமா இருக்கும். இப்போ மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 16 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஆம்கோல் உயரம் வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஷோல்டர் அகலம் வந்து 6.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. இந்த மடிப்பு பக்கத்தில் இருந்து நம்ம நார்மலா நெக்கோட அகலம் கட் பண்ணுவோம் பாருங்க. அதே மாதிரி இதில் வந்து 3.25 இன்ச்சு அகலம் வந்து நான் மார்க் பண்ணி லைட்டாக கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம போட் நெக் அப்படிங்கிறதுனால அந்த கழுத்து அகலம் அதிகமாக வரும். ஓரளவுக்கு எல்லா அளவுகளுமே நான் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு எந்த அளவு இருக்கும் அப்படின்னா, ஒரு 35 இன்ச்லேருந்து 36 இன்ச் அந்த சைஸுக்குள்ளே இருக்கும். இதே அளவுகளில் வந்து உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா, இந்த அளவு வந்து நீங்கள் கவனித்து கட் பண்ணி பாருங்கள், சரியாக வரும். இப்போ நான் வந்து இந்த 3.25 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணிவிட்டு, நெக்கோட உயரம் வந்து நார்மலாக 10 இன்ச்சுக்கு மேலே வரும். இப்போ இதில் நான் வந்து 3 இன்ச்சு உயரம் தான் முதல்ல மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கிட போகிறேன். 3.25 இன்ச் அகலம், கீழேயும் 3.25 இன்ச் அகலம், உயரம் வந்து 3 இன்ச்சு. இது நம்ம போட் நெக்குக்கு நார்மலாக கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவு. இதில் இப்போ வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் கட் பண்ணையில். அடுத்தது நம்ம இதில் வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து வைக்க போகிறோம். சென்டரில் முதுகில் வந்து அதை கட் பண்ண வேண்டாம். பேக் ஓப்பன் எதுவுமே கிடையாது. இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான். இப்போ இதில் நம்ம ஸ்கேலப் டிசைன் வைக்கிறதுக்காக அளவுகள் எல்லாமே நான் எப்படி மார்க் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து டேப் வச்சுட்டு கீழே 10.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி அந்த இடத்துலயே 3.25 இன்ச் அகலத்தை நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுக்கிட போகிறேன். நம்ம இதுக்குள்ளே வந்து எப்போவுமே வந்து கழுத்தை மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். போட் நெக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வர்றதுக்கெல்லாம். அதே கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கட் பண்ணணும். அதுக்காக தான் இத்தனை அளவுகள் வந்து கரெக்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க. அந்த இடத்துலேருந்து அதுக்கு கீழே டேப் வச்சுட்டு நான் ஒரு 3/4 இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு வரைஞ்சி விட்டுருக்கேன். இப்போ இதில் நான் கழுத்தில் வந்து லைனிங்கில் கட் பண்ண போகிறதில்ல, கேன்வாஸில் கட் பண்ண போகிறேன். ஏற்கனவே இந்த அளவுகளை வந்து லைட்டாக குறித்து வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அந்த 3 இன்ச்சுக்கு கீழே இருந்த அளவு வந்து ஒரு 6.25 இன்ச் இருந்தது. இப்போ நான் அதில் இந்த கேன்வாஸில் மேலே 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே தான் இந்த அளவுகள் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கீழே போட்டிருக்க கோடுலேருந்து அடியில் வரைக்கும் நான் எந்த அளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். 7 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா, நம்ம நார்மலாக ப்ளவுஸில் துணிக்கு மேலே தான் கட் பண்ணுவோம். இது வந்து கேன்வாஸில் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு எடுத்து தான் நம்ம வந்து அந்த கழுத்து வரைகிறதுக்காக கட் பண்ணணும். நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்க, நம்ம லைனிங்கில் இருக்கிறத விட. அதே மாதிரி அகலமும் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் ப்ளவுஸில் வந்து 10.25 இன்ச்சு எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம கேன்வாஸில் கட் பண்ண போகும்போது கண்டிப்பாக ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக எடுக்கணும் உயரத்தில். அப்போ தான் நம்ம வந்து தைக்கிறதுக்கான அளவுகள் எல்லாமே இந்த கேன்வாஸில் வந்துடும். அந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ நான் அந்த இதில் ஏற்கனவே இந்த பாக்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே இருந்தே கட் பண்ணி வச்சுருக்கோம் கேன்வாஸை. கீழேயும் ஒரு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம். பாக்ஸோட அகலம் வந்து 4 இன்ச்சு. அதுக்குள்ளே அந்த கீழேருந்து கார்னர் மேலே வரக்கூடிய இடத்துல ஒரு 2 இன்ச் அளவுக்கு அப்படி ஏற்றி அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு போட்டு மாதிரி வரைஞ்சிட்டு, அதுக்கு மேலேயே 3 வளைவுகள் வந்து கொடுத்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 3 வளைவுகளும் அந்த இடத்துக்கு அம்சமாக அந்த சென்டர்லேருந்து இந்த வெளிப்பகுதி வரைக்கும் வரணும். அதே மாதிரி நம்ம அந்த 4 இன்ச்சு அகலம் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க, அந்த அகலத்தை விட ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வெளியிலேயே அந்த வளைவு வந்து வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா இது நம்ம நார்மல் ப்ளவுஸ் மாதிரி ரொம்ப போட்டதுக்கப்புறம் விரிஞ்சு கொடுக்காது. நம்ம எப்போ கட் பண்ணி தைக்கிறோமோ அந்த அளவுகள் தான் உடம்புல போட்டதுக்கப்புறமும் கரெக்டாக இருக்கும். போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விரிஞ்சு கொடுக்காது. அதனால் கட் பண்ணும்போதே இந்த அளவுகள் வந்து நம்ம தெளிவாக எடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து சொன்னதை விட கட் பண்ணுறது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதாவது புரியலை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். நம்ம வெளிப்பக்கத்துக்கும் ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த அளவுக்கு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம லைனிங்கில் வச்சு தைக்க போகிறதில்ல. இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கிளாத்து வந்து கொடுத்து நான் அயர்ன் பண்ணிக்கிட போகிறேன். இதில் இந்த பகுதியில் வந்து பசை இருக்கும். பசை பகுதி வந்து கிளாத்தை ஒட்டி இருக்கிற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அந்த கேன்வாஸுக்கு வெளிப்பக்கத்தில் கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு நம்ம அயர்ன் பண்ணிக்கிடலாம்.
நீங்கள் வந்து அயர்ன் பாக்ஸு பசை இருக்க பகுதியில் கொண்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, அயர்ன் பாக்ஸோட அந்த பேப்பர் வந்து சுருண்டு வந்துடும். அதனால் கிளாத்தில் அந்த பசை இருக்க பகுதி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு, அந்த கேன்வாஸை சுற்றி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி நான் தைக்கிறேன் பார்த்தீங்களா, கட் பண்ணதை எடுக்க முடியலை. சுற்றி கட் பண்ணிக்கிட்டு, இப்போது அந்த கிளாத் அவ்வளோத்தையுமே கேன்வாஸில் மடித்து மடித்து தையல் போட்டு எடுத்து வச்சுடுங்க. மாடல் வந்து சிம்பிளாக நீட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நார்மலாக நம்ம ரவுண்டு நெக்கு வேறு ஏதாவது மாடல் தைக்கிற மாதிரி இருக்காது. இந்த போட் நெக் அப்படிங்கும்போது அதுக்கு சென்டரில் வரக்கூடிய மாடல் நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சுற்றியும் தையல் போட்டு எடுத்துட்டேன். அடுத்தது அந்த நல்ல கிளாத்தில் லைனிங்கை வச்சு ஒரு ஜாயிண்ட் தையல் மட்டும் நான் போட்டுட போகிறேன். இதுவே நமக்கு காட்டன் கிளாத்தாக இருந்தால் இன்னுமே கொஞ்சம் ஸ்பீடாக வேலை நடக்கும். இது வந்து பூனம் கிளாத்து, அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நல்ல பகுதியில் அந்த கிளாத்தை அப்படியே 2ஆக மடிச்சிருக்கேன். சென்டர் பகுதி தெரிகிறதுக்காக அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு வந்து போட்டு இழுத்து விட்டுட போகிறேன். அப்போ நல்ல பகுதியில் போடும்போது நமக்கு அதுக்கு மேலே அந்த கேன்வாஸ் பீஸ் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம கழுத்து எவ்வளோ அளவு எடுத்திருந்தோம் அதை ஞாபகத்தில் வச்சுட்டு 3 இன்ச்சு முதல்ல வந்து வரைஞ்சி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே மறுபடியும் ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம். அந்த அளவுகளையும் நம்ம வந்து கவனிச்சிட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த 3/4 இன்ச்சு அளவில் நம்ம இதை வந்து வச்சு தைக்க ஆரம்பிக்கணும். லைனிங்கில் தான் நான் வந்து அதை மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன். மேல் பக்கத்தில் மார்க் இல்லை, அதனால் உள் பக்கத்தில் இருக்க மார்க்கை நம்ம கவனிச்சிட்டு எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படிங்கிறத அளந்துட்டு மறுபடியும் மேலே ஒரு அடையாளம் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸை வச்சு 2 இடத்துல பின் பண்ணோம்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் மேலே கீழே வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் அங்கங்கே பின் குத்தி வச்சுருக்கேன். கரெக்டாக சென்டரில் இருந்து ஆரம்பித்து அழகாக அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தையல் போடணும். இந்த கேன்வாஸெல்லாம் படக்கூடாது. கேன்வாஸை விட்டு வெளியில் அந்த கிளாத்துலேயே அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வர்ற மாதிரி இருக்கணும். கேன்வாஸுக்கு மேலே நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திருப்பும்போது அது நல்லா இருக்காது. அந்த கேன்வாஸை விட்டு அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு இறங்கி அந்த கிளாத்திலே பட்டு வரணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணி விட்டு திருப்பும்போது ரொம்ப ஈஸியாக அழகாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கிளாத்துக்கெல்லாம் கேன்வாஸ் வச்சு தைக்கிறது. அதுவும் நம்ம காட்டனில் தைச்சோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கொடுத்து கேன்வாஸ் தைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம லைனிங்கில் கூட இந்த கேன்வாஸை அப்படியே அயர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படி தையல் போட்டு உள்ளே திருப்பி எடுத்துருக்கலாம். இது வந்து பூனை கிளாத்து ரொம்ப நைஸாக தெரியும் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து இதை அயர்ன் பண்ணி எடுத்து தைச்சிட்ருக்கேன். இப்போ தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த உள் பக்கத்தில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கேன்வாஸோட அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு அந்த கிளாத் அவ்வளோத்தையுமே வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதை கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம அந்த வளைவுகள் வருது பாருங்க, அந்த கார்னர் எல்லாம் நூலில் கட் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணி விட்டோன்னா தான் திருப்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த கார்னர் பகுதியிலலாம் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு வளைவுகள் வரக்கூடிய இடத்துலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி விடணும். கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா இதை வந்து இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தானே தைச்சிருக்கோம், அப்படியே உள் பக்கத்தில் திருப்பி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுக்கும்போது கேன்வாஸில் தைச்சிருக்கோம் இல்லையா, அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அப்படி திக்காக அழகாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து வரைஞ்சி கட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி டிசைனுக்கு எல்லாத்துக்குமே கேன்வாஸ் பேப்பர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப விலை கம்மி தான். 1 மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 30 அந்த பக்கத்தில் தான் இருக்கும். நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5, 6 ப்ளவுஸ் கூட தைக்கலாம். இப்போ நான் உள் பக்கத்தில் நல்லா திருப்பி எடுத்து வச்சுட்டேன். லைனிங்க்கு வந்து ஒரு பாயிண்ட்டு கூட மேலே தெரியக்கூடாது. கிளாத் எங்கேயும் சுருங்கவும் கூடாது. அழகாக பொறுமையாக அந்த விளிம்புலேயே தையல் போடணும். வளைவுகள் எல்லாம் கரெக்டாக எடுத்து எடுத்து விட்டுட்டு தையல் போடுங்க. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி மாடல்கள் எல்லாமே கொஞ்சம் நுணுக்கமாக வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து பொறுமையாக தைச்சோம் அப்படின்னா தான் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்பீடு வந்து எப்போவுமே மாடலில் வந்து காமிக்காதீங்க. ரொம்ப அனுபவம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக தைக்க ஆரம்பிச்சுக்கிடுங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு ப்ளவுஸ் நீட்டாக தைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தைக்கிற மாதிரி நமக்கே தோணிரும். அதனால தான் நான் தைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியும் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமும் நான் ரொம்ப பொறுமையாக தான் தைச்சிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம அப்படியே இந்த தையல் போட்டு கூட விட்டுறலாம். இல்லை இதுக்கு மேலே பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். அது இன்னுமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒவ்வொருத்தவங்க எந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு தைக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடல்களோட அளவுகளை வந்து மாற்றிக்கிடலாம்.
இப்போ நான் சுத்தமாக தையல் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இனிமே தான் நம்ம வந்து கழுத்தை வந்து கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே 3 இன்ச்சில் ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சி அதில் ரவுண்டு போட்டு வச்சுருந்தோம்னா அதை அப்படியே வந்து இப்போ 2ஆக மடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இனி இதில் வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கு கிராஸ் பீஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து நான் வந்து இதை தச்சு முடிச்சுக்கிட போகிறேன், இந்த பிசுறு தெரியாமல். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கலாம், அதுவும் இன்னும் நல்லா இருக்கும். நான் வந்து பைப்பிங் முதல்ல கொடுக்குறதா தான் கொஞ்சம் ஐடியா இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் சீக்கிரமாக அந்த ப்ளவுஸ் வந்து முடித்து கொடுக்குற மாதிரி ஆயிட்டு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பைப்பிங் கொடுக்காம இந்த மாதிரி நார்மலாகவே முடித்து விட்டுட்டேன். சேரீல உள்ள கிளாத்தில் ஒரு பட்டன் வந்து ரெடி பண்ணி, இந்த சென்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அந்த கழுத்துக்கும் முதுகுக்கும் இடப்பட்ட இடத்துல, அந்த இடத்துல வந்து வச்சு ஊசியால் தையல் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இதில் அந்த பட்டன் வந்து நான் ரெடி பண்ணதை காட்ட முடியலை, அவசரமாக அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியது இருந்ததுனால நான் வந்து படபடன்னு தச்சு எடுத்து கொடுத்து விட்டுட்டேன். இந்த கழுத்து வந்து நம்ம நார்மலாக கிராஸ் பீஸ் கொடுத்து வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் லைனிங்கில் கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பதிவு தையல் போட்டு உள்பக்கமாக மடித்து தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட போகிறேன். நம்ம ஹெம்மிங் பண்ணலை, தையல் தான் எடுத்து போட்டிருக்கோம். பட்டன் வந்து சென்டரில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கை பார்த்திங்கன்னா நார்மலாகவே இந்த சேரீ ப்ளவுஸுக்கு வந்து ஒர்க்கு வச்சு கொடுத்துருந்தாங்க, அதுலேயும் இந்த ஸ்கேலப் வந்து வந்திருந்து அழகாக நீட்டாக இருந்தது. அதையும் அப்படியே நான் வந்து லைனிங் கொடுத்து தைச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம முன்பகுதி வந்து முன்பக்கம் நார்மல் நெக்கு தான். இதில் நம்ம வந்து போட் நெக் வந்து பின்னாடி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து முன்ன வர்றது நல்ல அகலமான நார்மல் கழுத்து தான். அதையும் இதில் வச்சு தைச்சி முடிச்சுட்டு மொத்தமாக ப்ளவுஸ் எல்லாம் முடித்து கொடுத்துட்டேன். கடைசியில் ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். இதுதான் அந்த ப்ளவுஸு. சென்டரில் ஒரு பட்டன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கையெல்லாம் பாருங்கள் நல்லா வளைவாக இருக்குது. இது அந்த ப்ளவுஸ்லேயே கொடுத்துருந்தது. அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுடுங்க. இப்போ புதுசாக கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் வந்திருக்கு. லைக் பண்ணிவிட்டு அந்த ஹைப் பட்டனையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.